பிளைட் போகுது பாரு. ஏர்போர்ட்டோட யூஸே என்னன்னு தெரியாத தருதலைங்க கையில ஆட்சியை குடுத்துட்டு இங்க பாருங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க நான் என்ன பிளைட் ஏரியா போறேன், ஏர்போர்ட் வந்தா என்ன, ஃபேக்டரி வந்தா என்னங்கிறாங்க. நீங்க காலங்காத்தால பண்ணிட்டு இருக்கீங்க. இவன் அந்த தற்குறிங்க மாதிரி தருதலைங்க மாதிரி பேசிட்டு திரியறா. இங்க பாரு, ஏர்போர்ட்ங்கிறது பிளைட் ஏறி போறவங்களுக்காக மட்டும் வரணும்னு நம்ம கேட்கல. அந்த ஏர்போர்ட்ல வச்சு வரப்போற தொழில்கள் எத்தனை, ஃபேக்டரிஸ் எத்தனை, அதுல உருவாக போற வேலை வாய்ப்பு எத்தனை அப்படிங்கறத யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஹைதராபாத்ல இப்ப புதுசா ஒரு ஏர்போர்ட் வந்தது. அது இல்லாம இப்ப அமராவதியில புதுசா ஒண்ணு கட்டுறோம்னா ஆந்திரா எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஏற்கனவே பெங்களூர்ல கட்டின அந்த புதுசா கட்டினாங்களே ஏர்போர்ட், அது ஐரோப்பால இருக்கிற நாடுகளோட எல்லாம் போட்டி போற அளவுக்கு இருக்குதாமா. எதுக்கு எடுத்தாலும் தமிழ்நாட்டை முதலிடம்னு நாங்க கொண்டு வந்து நிறுத்தினா இந்த முதலமைச்சர் விஜய் 30 வருஷம் பின்னாடி தூக்கிட்டு போவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னதான் சொன்னாலும் விவசாயம்